ஸோ ஹாய் ஹலோ காய். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் ஆட்டோவில் எப்படி லோகோ ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன தனி ஸ்பெஷல்னா, இந்த லோகோ மாற்ற சொல்ல நம்ம ஓஎஸ்ஸே மாற்ற போகிறது கிடையாது. ஏன்டா ஓஎஸ் மாற்றன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த மவுண்ட் EFIன்ற ஒரு எரர் வந்தாலே ஓஎஸ் மாற்றது எப்படி தான் சொல்லிட்டு தான் சொல்லி கொடுப்பாங்க. பட் நம்ம ஓஎஸ்ஸே மாற்ற போகிறது கிடையாது. அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் விஷயம் எத்தவொன்னே என்னான்னு கேட்டிங்கன்னா, டிரைவர். ஸோ பயாஸ் அப்டேட் பண்ணுறது நம்ம கண்டிப்பாக டிரைவர் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டிரைவர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பார்த்தாலே தெரியும், லெனோவா டிரைவரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயே இந்த பயாஸ் அப்டேட் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ தென் இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் ஃபார் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் ரன் பண்ண சொல்ல இனிஷியலைசிங் ஆகும். ஸோ ஆகிட்ட பிறகு நமக்கு வந்து ஒரு எரர் காட்டும். அதாவது எரர் கிடையாது, இது வந்து ஒரு வார்னிங் மெசேஜ். ஸோ பயாஸ் அப்டேட் பண்ண சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சார்ஜ் வந்து எப்போவுமே போட்டுக்கினே இருக்கும். என்னடா இது மவுண்ட் EFIன்ற எரர் வந்து அப்புறம் இந்த வீடியோ நான் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த மவுண்ட் EFI எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவே. ஸோ இந்த மவுண்ட் EFIன்ற எரர் வராத மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இந்த சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ECUS பார்ட்டிஷன். இந்த சாஃப்ட்வேர் எதுக்குடா தேவைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட இது ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போதைக்கு MBR பார்ட்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த MBR பார்ட்டிஷனை நம்ம GPTயாக மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் இந்த பார்ட்டிஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் யூஸ் பண்ணணுமா சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எந்த பார்ட்டிஷன் வேணும் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ரீபில்ட் MBR இல்லை MBR to GPT இந்த 2 ஆப்ஷன் மட்டும் இருக்கணும். ஸோ இந்த பார்ட்டிஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காம செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் அதில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது டவுன்லோட் ஆன சமயத்தில் இது என்னடா பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி MBRலேயும் GPTக்கு மாற்றணும். ஏன் அப்படி மாற்றணும்னா, இப்போ பயாஸ் அப்டேட் பண்ண போகிறோம். பயாஸ் அப்டேட்னா என்னென்னா, ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்டு அப்டேட் மாதிரி தான். இது ஒரு பயாஸ் அப்டேட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பயாஸ் அப்டேட் பண்ணுறது நம்ம பார்ட்டிஷன் வந்து GPTயில் தான் இருந்தே ஆகணும். ஸோ அது ஒரு ரெக்குயர்மெண்ட். அந்த ரெக்குயர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ரன் ஆகும். இல்லைனா மவுண்ட் EFIன்ற எரர் வந்து காட்டும். ஸோ அதனால் வந்து இதை நம்ம GPTயாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த பார்ட்டிஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட்டிஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. போடுறா தம்பி மியூசிக்கை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பார்த்த எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த ECUSன்ற பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக அன்லாக் ஆகிடும். ஸோ இந்த அன்லாக் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த ஈஸியாக ரீபில்ட் டு MBR, அது மட்டும் இல்லாமல் MBR to GPTயை நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் பாஸ் லினக்ஸ், அதாவது லினக்ஸ் OS வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? இந்த மெத்தட் வந்து பாஸ் லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க்கே ஆகாது. ஸோ நீங்களே தயவு செஞ்சு அதை டெலிட் பண்ணுறங்க. அதை டெலிட் பண்ணுறது என்ன பண்ணணும்னா, எந்த க்ரீன் கலரில் இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து டெலிட் பண்ணிட்டு ரீபில்ட் MBRன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ரன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சேஃபாக இந்த வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது இருந்தால் நம்மளுக்கு வந்து க்ரப் எரர்ன்ற ஒன்று வரும். ஸோ இது வந்தாலும் கிளியர் பண்ணாலும் சரி, பாஸ் லினக்ஸ் போய்டும். ஸோ அதனால் வந்து நீங்களே இதை வந்து டெலிட் பண்ணுறங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளால் ஈஸியாக MBRலேருந்து GPTக்கு மாற்றிக்க முடியும். ஸோ கன்வெர்ட் டு GPTன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோடனே நம்ம இந்த இது வந்து எக்ஸிக்யூட் தான் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயினே இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்ட பிறகு எஸ் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ரன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் Windows 10 அதுக்கு மட்டும் இல்லாமல் கீழே பாஸ் இருக்குது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வந்து வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தூக்கிடுங்க பாஸ் லினக்ஸ் வந்து.
ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து எதுவுமே பண்ணல. இப்போ வந்து MBRலேருந்து GBTக்கு மாற்ற போகிறோம். ஸோ இந்த மாற்ற சொல்ல நமக்கு வந்து எந்த பட்டனும் அமுத்தாமல் இருக்கணும். எதனா பட்டன் அமுத்தினா இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ அது வந்து அது உங்களோட சிஸ்டமோட இது பொறுத்து தான் இருக்குது, எவ்வளோ ஃபைல்ஸ் வச்சுருங்க பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது ஆகிற சொல்ல எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது, கம்முன்னு அப்படியே விட்டுணும். ரீஸ்டார்ட்லாம் பண்ணிங்கன்னா விண்டோஸே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எதுவுமே பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இது முடிஞ்சு என்னடா இப்போ பார்த்தா அதே லோகோ தான் வந்து சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் MBRலேருந்து இப்போ GBT தான் மாற்றிருக்கோம். அதுக்கே நமக்கு வந்து கிரப் எரர் வந்துச்சு. இந்த கிரப் எரர் வரதுக்கான காரணம் என்னன்னா, நான் வந்து பாஸ் லினக்ஸ் வச்சுருந்தேன், அதனால தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணுறங்க, எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் MBRலேருந்து GBTயாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ண சொல்ல கண்டிப்பாக சார்ஜ் இருந்துனே இருக்கணும். சார்ஜ் மட்டும் போயிடுச்சுன்னா உங்கள் சிஸ்டம் அதோ கதி தான், சர்வீஸாக திரும்பிக்கணும்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, பயாஸ் போயிடுச்சுன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா இரேசிங் அண்ட் ரைட்டிங் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து நம்மளுக்கு சமூகமாக முடிஞ்சிடும். நம்ம சார்ஜ் மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் ஆனதுக்கு ஒரு 5 minutes ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஜெகஜோதியாக நம்ம லேப்டாப்பை அவங்ககிட்ட ஏமாற்றி கூட விற்றுடலாம். கவர்மெண்ட் லேப்டாப் இல்லைடா பாடுறா லோகோ கூட வரலடான்னு சொல்லிட்டு எதனா சொல்லி கூட விற்றுடலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் லேப்டாப்போட லோகோ வந்து வரவே வராது. என்னடா இது 5 லைன் என்னென்னமோ இது கர்மாந்திரம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது கிளியர் பண்ணுறதுக்கும் நான் கடைசியாக வந்து ஒரு வழி சொல்லியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் கடைசியாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ வந்துருச்சுடா சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக. ஸோ இப்படி உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எரர் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எதுவும் வராது, நான் 10 பேருக்கு மேலே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், யாருக்கும் வந்ததில்லை இது வரலும். ஸோ உங்களுக்கு வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 5 லைன் வந்து அதை எப்படி ரிமூவ் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம நோ பட்டனை குத்தணும். அது கர்மாந்திரம் பேர் வந்து என்னது, நோ பட்டனை குத்துனீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ இதில் வந்து நம்ம பயாஸ் செட்டப்புக்குள்ளே போகணும். பயாஸ் செட்டப்பில் பூட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பூட் ப்ரையாரிட்டி நம்ம லீகசி ஃபஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், லீகசி ஃபஸ்ட்டுன்னு இருக்குது. எல்லா லேப்டாப்லையும் லீகசி ஃபஸ்ட்டுன்னு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லீகசி ஃபஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ அதை இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு வந்து UEFI ஃபஸ்ட்டுன்னு மாற்றிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து சிஸ்டம் கூட கொஞ்சம் ஸ்பீடாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த UEFIயில் வச்சா நிறைய பேருக்கு வந்து சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது எப்படின்னு சொல்லி எனக்கே தெரில. உங்களுக்கு வந்து பூட் ஸ்க்ரீன் கூட ஒரு 2-3 செகண்ட்லேயே பூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ F10 எடுத்துகிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வெல்லும் பாய்.